வணக்கம். ஈஷா அவுட்ரீச் 25 FPO பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வெள்ளியங்கிரி உழவன் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவோட ஒரு மாடல் FPO. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 இந்தியாவுக்கு ஒரு 10,000 FPO வந்து உருவாக்குறதுக்கான மத்திய அரசாங்கம் வந்து திட்டம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாக வந்து வெள்ளியங்கிரி உழவன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மீதி 24 FPOவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2021 ஆரம்பித்து இப்போ வந்து இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 5 FPO வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 5 FPOவும் வந்து பார்த்தீங்கன்னா சத்குருவோட அருளில், நம்ம வாலண்டியர்ஸ் அவங்களோட முழுமையான அர்ப்பணிப்பில், விவசாயிகளோட கடுமையான உழைப்பில், ஈஷா அவுட்ரீச்சோட ஒரு வழிகாட்டுதலில் இந்த அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்மளோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 FPOவில் 25 FPOவுமே இதே மாதிரி ஒரு நிலைக்கு வரணும். இந்த நிலைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அல்டிமேட் கோலாக வைக்கல, ஒரு முதல் படியாக வச்சுருக்கிறோம். இந்த 25 FPOவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் மற்ற விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கணுங்கிறது ஈஷா அவுட்ரீச்சோட நோக்கம். சத்குருவோட விஷன் அதுதான். அதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து இந்த 25 FPO நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வெற்றி, இந்த வழிகாட்டுதல், இது எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான ஈஷாவோட ஒரு அர்ப்பணிப்பாக வந்து நம்ம இதை சமர்ப்பிக்கிறோம். சத்குரு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, விவசாயிகள் தான் வந்து நம்ம எப்பவுமே முதன்முறை ஒரு படியாக வச்சுக்கணும் நம்மளோட வாழ்க்கையில். ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களும் இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்துட முடியும். ஆனால் உணவு இல்லைன்னா நம்ம அடிப்படையான அந்த மனித தன்மையே போயிடும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து இன்னைக்கு நம்ம நல்ல முறையில் வச்சுக்கணுன்னா நம்ம விவசாயிகளை நல்லா வச்சுக்கணும். அதற்கு இந்த FPO வந்து ஒரு நல்ல ஒரு கருவியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு மாதிரியாக உருவாக்குறது தான் நம்ம சத்குருவோட நோக்கம். அதுக்காகத்தான் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் முழுமையாக அதுக்கு செயல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.